நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. ஆடி கிருத்திகை முன்னிட்டு அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கோவிலுக்குள் ஆங்காங்கே தடுப்பு வேலிகள் வைத்தும் கயிறு கட்டியும் பக்தர்கள் வரிசையாக அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கூட்டம் அதிகம் இருப்பதால் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய 1 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. திருவள்ளூரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் தூய்மைப் பணியாளரை கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காச நோயாளிகள் பிரிவில் உள்ள அறையை சுத்தம் செய்ய செவிலியர் மீரா தூய்மைப் பணியாளர் மாலாவிடம் கூறியதாக தெரிகிறது. ஆனால் செவிலியர் கூறியதை தூய்மைப் பணியாளர் மாலா கவனிக்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செவிலியர் தூய்மைப் பணியாளரை கன்னத்தில் அறைந்துள்ளார். செவிலியர் மீராவின் இந்த நடவடிக்கை கண்டித்தும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மேடவாக்கம் அடுத்த நன்மங்கலம் ஊராட்சியில் உள்ள நியாய விலைக்கடையில் நிழற்குடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியாய விலைக்கடையில் நிழற்குடை இல்லாமல் இருப்பதால் நியாய விலைக்கடையில் பொருட்கள் வாங்குவதற்காக வெகுநேரம் வெயிலிலும் மழையிலும் வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளதால் கடும் அவதிக்குள்ளாவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கந்துவட்டி புகாரில் திமுக பிரமுகரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 2023ஆம் ஆண்டு கருமலைக்கூடல் பகுதியை சேர்ந்த ஆனந்த் பிரதீபா தம்பதியினர் திமுக பிரமுகர் முருகன் என்பவரிடம் 5,20,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இதுவரை வட்டியுடன் சேர்த்து 27 லட்சம் ரூபாய் திருப்பி செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக பிரமுகர் முருகன் 36 லட்சம் ரூபாய் கேட்டு தொடர்ந்து மிரட்டியும் வீட்டுமனை பட்டா, கார், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஆகியவற்றை எடுத்தும் சென்றுள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பிரதீபா கருமலை கூடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கந்துவட்டி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திமுக பிரமுகர் முருகனை போலீசார் கைது செய்தனர். தொடர் விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் 3 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சுதந்திர தினம், வார விடுமுறை என 3 நாட்களுக்கு தொடர் விடுமுறை விடுக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக மித வெப்பத்துடன் கூடிய கொடுமையான சூழல் நிலவி வருகிறது. இதனை கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் மக்கள் கொடைக்கானலுக்கு படையெடுத்தனர். நட்சத்திர ஏரி, படகு சவாரி, பில்லர் ராக், குணா குகை, பைன்மர சோலை, மோயர் சதுக்கம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் குவிந்து காணப்படுகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் நகர் பகுதியில் சுற்றுலா பயணி வருகை அதிகரிப்பின் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 3 கிலோமீட்டருக்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்கின்றன. கோவையில் ஆழியார் அணை நீர்மட்டம் அதிகரித்ததைத் தொடர்ந்து 3 மதகுகள் வழியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆழியார் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் 120 அடி கொள்ளளவை கொண்ட அணையில் 119.10 அடி அளவுக்கு நீர்மட்டம் அதிகரித்தது. மேலும் அணைக்கு வினாடிக்கு 1720 கன அடி நீர்வரத்து என இருந்து வந்தது. இதனைத் தொடர்ந்து அணையில் அபாய ஒலி எழுப்பப்பட்டு 3 மதகுகள் வழியாக வினாடிக்கு 1720 கன அடி உபரி நீர் ஆற்றில் வெளியேற்றப்பட்டது. இதனால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றுக்கு சென்று துணி துவைக்கவோ குடிக்கவோ கூடாது என நீர்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து 3 மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் அரசப்பட்டியில் சொத்துக்களை ஏமாற்றி வாங்கிக் கொண்டு
தந்தை தாயை வீட்டை விட்டு துரத்திய மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். மொரசப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெருமாள் கவுண்டர் செல்லம்மாள் தம்பதியினர் தங்களுக்கு சொந்தமான 16 ஏக்கர் நிலத்தை தனது 2 மகன்களுக்கும் தலா 7 ஏக்கர் நிலத்தினை பிரித்துக் கொடுத்துள்ளனர். மீதி 2 ஏக்கர் நிலத்தினை தங்களின் ஜீவனத்திற்காக வைத்துள்ளனர். இதில் மூத்த மகன் குப்புசாமி தனது தந்தை பெயரில் இருந்த 2 ஏக்கர் நிலத்தில் 1 ஏக்கர் நிலத்தினை கடந்த ஜூலை 16ஆம் தேதி ஏமாற்றி எழுதி வாங்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் பெற்றோர்களுக்கு சரியாக உணவு கொடுக்காமல் கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் தெரிகிறது. இந்நிலையில் தனது மகன் மீது பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் குப்புசாமியை போலீசார் கைது செய்தனர். கோவையில் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 3 பேரை போலீசார் கைது செய்யும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செட்டிப்பாளையம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அந்த வழியாக வந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் அரிவாள், கத்தி இருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்கள் தங்கியிருந்த மாணவர் விடுதியில் போலீசார் சோதனை செய்ததில் பட்டா கத்தி மற்றும் அரிவாள் மற்றும் 2 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் 3 பேரும் மதுரையைச் சேர்ந்த ரவுடி கும்பல் என்பது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட 3 பேரில் ஒருவர் தப்பி ஓட முயற்சித்த நிலையில் போலீசார் விரட்டி பிடித்தனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் விவசாயியை வெட்டி கொலை செய்ததாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பொள்ளாச்சியில் நேகமம் அருகே ஆவலப்பட்டியை சேர்ந்த முத்துக்குமார் என்ற விவசாயி தனது தாயுடன் வசித்து வந்தார். அவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் தங்கியிருந்த நவநீத கிருஷ்ணன், வடிவேல் ஆகியோர் கூலி வேலை செய்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் தன்னிடம் இருவரும் பணம் பெற்றது குறித்து முத்துக்குமார் கேட்டபோது ஒரு கட்டத்தில் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இருவரும் தென்னந்தோப்பு வீட்டை விட்டு வெளியேறவே மீண்டும் அங்கு சென்று முத்துக்குமார் தாயிடம் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. அப்போது அங்கு சென்ற முத்துக்குமாரை அரிவாளால் வெட்டிய இருவரும் அங்கிருந்து தப்பி ஓடினர். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழக்கவே சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் நவநீத கிருஷ்ணன், வடிவேல் ஆகியோரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அளவாய் மலையில் பாறைகள் சரிந்து விழும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. ஆத்தனூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அளவாய் மலை பகுதியில் பாலசுப்பிரமணியம் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்த நிலையில் அளவாய் மலைப்பகுதியில் இருந்து பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் கோவிலில் உள்ள விநாயகர் சிலை மற்றும் உணவு கூடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் சேதங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆடி கிருத்திகை பெருவிழாவை ஒட்டி பெரம்பலூர் அருகே குரும்பலூர் பஞ்ச நதீஸ்வரர் ஆலயத்திற்கு பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். குரும்பலூரில் அமைந்துள்ள பஞ்ச நதீஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சண்முக சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆடி கிருத்திகை பெருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஆடி கிருத்திகையை ஒட்டி சுவாமிமலை முருகன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். 6 வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் 2வது ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக குற்றாலம் பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் 2வது நாளாக அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் அப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு எடைக்கு எடை நாணயம் வழங்கி கிராம மக்கள் சாரட் வண்டியில் ஊர்வலம் கொண்டு சென்றனர்.
தாணிக்கோட்டகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய தமிழ்ச்செல்வன் என்பவருக்கு பணி ஓய்வு பாராட்டு விழா நடைபெற்றது. அப்போது பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர், ஆசிரியர் கழகத்தினர் மற்றும் ஊர் மக்கள் ஒன்று கூடி பரிசளித்து பாராட்டினர். மேடையில் அமைக்கப்பட்டிருந்த புதிய தராசில் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் எடைக்கு எடை 75 கிலோ புதிய நாணயங்களை வழங்கினார். பின்னர் மேலதாளங்கள் முழங்க ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரை சாரட் வண்டியில் அமர வைத்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். தாம்பரம் சானிட்டோரியத்தில் புதிதாக திறக்கப்பட்ட மாவட்ட பொது மருத்துவமனையில் நோயாளிக்கு 8 மணி நேரமாக சிகிச்சை அளிக்காமல் காத்திருக்க வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சிறுநீரக கோளாறு பிரச்சினை காரணமாக தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் உள்ள தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக நண்பகல் வந்துள்ளார். அப்போது மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் உபகரணங்கள் இல்லை என கூறியதோடு ரமேஷை மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு மருத்துவமனை ஊழியர் தெரிவித்துள்ளார். மேலும் இரவு வரை நோயாளியை காத்திருக்க வைத்துவிட்டு வாடகைக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் எடுத்துச் செல்லுமாறும் செவிலியர் கூறியதால் உறவினர்கள் மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட கல்லூரி மாணவன் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகன திருட்டு நடைபெற்று வந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இதனிடையே பாக்கம் அரசு மதுபான கடை அருகே இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற 2 பேரை காவல்துறையினர் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து 2 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 11 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் எட்டியலூர் செண்பகவல்லி மாரியம்மன் ஆலய தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. எட்டியலூர் பகுதியில் உள்ள செண்பகவல்லி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் மு. கிருஷ்ணன் இதில் கலந்து கொண்டு தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பறைசை மற்றும் கோலாட்டத்துடன் எட்டியலூர் வீதிகளில் தேர் வலம் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் கரை திரும்பின. பலத்த காற்று காரணமாக மீன்களின் வரத்து குறைந்ததால் விலை உயர்ந்து காணப்பட்டது. அதன்படி 1 கிலோ ஷீலா 1000 ரூபாய்க்கும், பாறை மீன்கள் 500 ரூபாய்க்கும், நண்டு 500 ரூபாய்க்கும் விற்பனையானது. இருப்பினும் துறைமுகத்தில் குவிந்த மக்கள் ஆர்வத்துடன் மீன்களை வாங்கி சென்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாப்பட்டில் சுதந்திர தினத்தன்று கள்ள சந்தையில் மது விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு அரசு விடுமுறை அளித்தது. இந்நிலையில் பேரணாம்பட்டு விகோட்டா சாலையில் திவ்யா என்பவர் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து கள்ள சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ததாக தெரிகிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் பேரணாம்பட்டு போலீசார் மற்றும் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை தினத்தையொட்டி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குவிந்து மணிக்கணக்கில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை விழா கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி மூலக்கடவுளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதற்காக தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திருத்தணியில் குவிந்தனர். பலர் மொட்டையடித்துக் கொண்டு சரவண பொய்கை குளத்தில் நீராடி மலைப்பாதை வழியாக காவடிகளுடன் கோவிலை சென்றடைந்தனர். தொடர்ந்து 4 மணி நேரம் பொது வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சரவண பொய்கை திருக்குளம் வழியாக உள்ள 365 படிக்கட்டுகளில் நடந்து சென்று முருகப்பெருமானை வழிபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்தனர்.
தட்டப்பாறை வெள்ளேரி பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அப்பகுதியில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நவீன்குமார் என்பவரது வீட்டில் சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.